மைக் இல்லையே. ஹலோ காய்ஸ், நாளைக்கு இந்த வெட்டிங் நியூ இயரு நல்ல வருஷமாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் சூத்தடியா செருப்படியான்ட்டு நாளையிலேருந்து இதாங்க ஸ்டார்ட். இஎம்ஐ இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல. கரெக்டாக முடியாது முடிச்சிட்டோம். ஆமாம், டார்கெட் வாங்கி முடிச்சிட்டோம். ஜெப்டோலாம் முடிச்சோம். எப்படியோ அமேசானு முடிச்சுட்டு வர வருஷம் நம்ம வருஷமாகணும். ஐய் பஸ் வந்துச்சு, சோழா போகலாம். அவ்வளோதான், பஸ் வந்துச்சு, நாங்கள் போகிறோம். இந்த மாதிரி தான் வாழ்க்கை கதை ஒரு நாள் மூடும் எனக்கு ஒருத்தருக்கும் போகிற பேசுவோம். ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் லிட்டர் கருத்து முடிச்சிட்டேன். அது வந்து போயிடுச்சு. உள்ள பார்சலாக போயிடுது. அதை ரெடி பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ மாத்திரம் வந்து ஸ்கீனே போட்டு என்ன சரக்குன்னு தெரியல. பட்டை ஆனால் ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். மூத்திரா வந்து ஆய் வரணும், எதுவுமே இல்லை. தலையை கூட தரலாம், ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லாத தான் குஷ்டம். நாங்களே எவ்வளோ பரவாயில்ல. தண்ணி மட்டும் தான் பார்க்க வச்சோம். ரூம் மேல்மருவத்தூர் அம்மா தாக்குறது. ஏன்னா இப்போ சீசனு. என்ன கோயில் இன்டென்ஷன் பார்த்தீங்களா? கரெக்டான சாமி கூட வந்துச்சு. ரெண்டும் மறைச்சு பண்ணிட்டு கோயில் ரொம்ப ரஷ் ஆகுது, ரொம்ப ஜனாகுது. எங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு ரூம்க்குண்ணா. நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டாக தூங்கிட்டு இருக்கேன். நம்ம தூங்கலாமா? அங்கே ரூம் இருக்கோங்க. அவர் ஏஞ்சி எழுதுறதுக்கு நோவுதுன்ட்டு ரூம் இல்லை வெளியே போடாது. இது வந்து பெங்களூருக்காரருக்கு வந்து சோதனை. என்ன கைஸ் ஏன்னா எப்படி பண்ணுறீங்களா? ரூமுன்னு ஏன்னா எங்கள் மாமா அப்பயே சொன்னார். அவர் பார்க்குறாரா வீடியோஸு? இல்லை பார்க்க வரா? அப்போ அதனால விட்றேன். பெட்ஷீட் வாங்கி தூங்கிடலாம் இங்கே. ஆனால் அதுதான் மச்சான் மஸ்து. நான் என்ன சொல்லு, நாங்கள் திருப்பதிக்கெல்லாம் போகல, மேலே போவோம். ரூமுக்கு மேலே யோசிச்சுட்டே ஜெயிலு. அப்புறமேட்டு வெளியே சாமி பார்த்துட்டு இருந்தவங்க பெருசாக ஒரு இது இருக்கும், அங்கே தூங்கிடுது. அங்கே ஒருத்தரா தூங்கிடுது. இது ப்ளூ அண்ட் ப்ளூ மேட்சிங்கா? இதுக்கு ரூம் எங்கக்கா கிடைக்கும்? என்னப்பா சிவனாங்கி, எவ்வளோ ப்ரோ ரூமுக்கு? 1200 தான் உங்களை நம்புவாங்க. பார்த்தா 1700 ஹலோ கைஸ், ஹாப்பி நியூ இயர். இன்னும் தூங்கிக்கிறான், இன்னும் ஏஞ்சிக்கல. போயிட்டு ப்ரெஷ்ஷாக வந்துடுறேன். ப்ரெஷ்ஷும் பேஸ்ட்டும் மறந்துருக்கிறேன், அது கீழே இறங்கிக்கிறேன். கீழே வந்துட்டேன். வாங்கி வந்துடுறேன் பேஸ்ட் சீக்கிரமாக. பேஸ்ட் கொடுண்ணா. ஏன்னா இது பேஸ்ட் வாங்கிக்கிறேன், ப்ரெஷ் வாங்கிக்கிறேன். இது ப்ரெஷ் வாங்கிக்கணும் அப்படியே. பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ப்ரெஷ் வாங்கியாச்சு. நம்ம இருந்த ரூம் இது தான். கத்தால படிக்கல, இப்போ ஃபஸ்ட்டு போயிடலாம். பச்சாச்சு, நான் பச்சாச்சு, நீங்கள் பச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டியூமு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடணும். தூங்கிங்கிறான் சில்லறையில். அதுவும் ஒரு பேலன்ஸு. நம்ம பார்க்கல அப்படின்னா போய் நம்மளுக்கு காட்டில் சரியாக வாரிக்கிறோம். டீ குடிக்க போனால் ஆப்ரேஷன் வந்துக்கிறான். போய் குளிச்சிட்டேன். வாட்சு எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டில் விட்டான்ட்டுக்கிறேன். பெல்ட்டு கூட இல்லை, நாடாவே எப்படியே கட்டிட்டுக்கிறேன். பரவாயில்ல, ட்ரை பண்ணுறது தான். கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கணும்.
பாருங்க guys, அந்த குல்ட்டுக்கு உஷாராக இதெல்லாம் கட்டின்னு வந்துட்டான், எனக்கு எதுவுமே சொல்லாமல். நான் ஃபோன் பண்ண போட மாட்டேன்னு நினச்சேன். நான் என்ன பண்ணிட்டோம்? போட மாட்டான்னு நினச்சேன். என்னைக்காவது போடணும்னு நினச்சிக்கிறியாடா? போடுறேன் கூடிய சீக்கிரம் போடுறேன் வந்து. எங்கே கைஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ? தர்ஷனத்துக்கு. எந்த கோயில்? நான் பாருங்க கைஸ் டிஷர்ட்டில் பண்ணிக்கிறேன் போயிட்டு. நான் என்ன பண்ணிட்டோம்? ஆனால் என்னதான் பண்ணாலும் மூஞ்சி அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏடிஎம் கிட்ட போய்க்கிறோம், கேஷ் இல்லை கையில். நான் கேஷ் இருந்தால் ஆனால் டிஜிட்டல் இல்லையா நீங்கள்? ஒரு டிஜிட்டல் இல்லை, கேஷ் தான் மெயின். ஏடிஎம் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு காமதேனுவில். நாங்கள் சாப்பிட்ட விலைக்கு 120 ரூபா. எங்களுக்கே ஷாக் ஆகுது. கம்மி ரேட்டு. ஃபஸ்ட்டு பூத்த நாராயணா கோயில் பார்த்தாச்சு. ஏன்னா அவர் வந்து காவல் தெய்வமா அண்ணாமலையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வீட்டில். ஃபஸ்ட்டு அவரை கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே போயினே இருக்கிறோம். நெக்ஸ்ட் தர்ஷனம் என்னன்னு தெரில. ரெட்டை பிள்ளையார் கோயில் அது வந்து எங்களுக்கு தெரியல. நான் பார்த்தேன் எனக்கு ரெட்டை பிள்ளையார் கோவில் ஸ்டேட்டுக்கு தான் நாங்கள் போய் இந்த ஏடிஎம்க்கு அங்கேயே கும்பிட்டோம். மேபி அங்கேயே கும்பிட்டோம்னு நினைக்கிறேன். உண்மையில் டேரக்ட் தர்ஷனம் தான் வரணும். போயிட்டு நாங்கள் போயிட்டு ரெட்டை பிள்ளையாரா நல்லா இதோட பேர் போயிட்டலாம். அவர் நம்ம அந்த கோவில் அந்த கனரா பேங்க் ஏடிஎம் போனோம் தெரியுமா? அந்த ரோட்டில் தான் எடுத்து. அவர் வீடு எங்கடா? அவர் வீடு ரெண்டுக்கிறாரா? பூத நாராயணாவும் ரெட்டை பிள்ளையார் பார்த்தாச்சு. மாமா சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு டைரக்ட் சாமி தான். பரவாயில்ல, எங்கள் டைம் நல்ல டைம் ஆகுது. அச்சா உன்னோட போயிட்டு போ. அது எப்போது தான் வீடியோ வச்சுக்கோங்க. மானிடைஸ் பண்ணியிருந்தேன் சேனலில். ஒரு உண்மை என்னன்னா நம்ப அடி கூட அந்த விஷயம் நடக்கும். பிள்ளையார் கோயில் எப்படி போவோம்? அப்போலாம் நம்ம 50 ரூபா டோக்கன் போனோம். வயசு பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு கோயில் ரெட்டை பிள்ளையார் போனோம். பூத முடிச்சோம். தர்ஷனத்துக்கு போய் நிற்கிறோம். ஆஞ்சநேயர் கோயில் தர்ஷனம் முடிஞ்சிச்சு. 2 கோயில் முடிஞ்சிச்சு. மெயின் கோயிலுக்கு க்யூவில் நிற்க போகிறோம். க்யூவில் இதுவே 50 ரூபா டோக்கனு. ரொம்ப இருட்டாக தெரியுது, வெளிச்சமே இல்லை. இவன் யாரா இங்கே ஏற்ற வரான் என்னையே இருப்பா சாமி. இன்ஃப்ளூயன்ஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத மனுஷன் இல்லை, அதை பார்க்காத மனுஷனும் இல்லை. 50 ரூபா டோக்கனு, அது 5000 ரூபா டோக்கன் போல் ஸ்பீடாக போகிறாங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் 50 ரூபானாலும். பரவாயில்ல, நிதானமாக போகல, அர்ஜென்டினா. கண்டு வாழ்த்து அடிக்கிறான்ப்பா. வீட்டில் சொல்லாமல் கொல்லாமான்ட்டுக்கிறான். வீட்டில் சேர்ந்து என்ன பண்ணுவான், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அதெல்லாம் ஒரு பயமே இல்லை. நல்லா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துக்கிறான்ப்பா. இவன மாதிரி இல்லை. நான் தீனினா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொறாக் படுற மாதிரி தீனி போட்டுனேன். அது வந்துடும். தீனி போட்டுனே நம்ம போகலாப்பா. செம்மையாக மரம்.
பார்த்துட்டோம். ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது. வீடியோ பிடிச்சா ஃபோனு போயிடும், விலாகு வராது. பரவாயில்ல, சாமியை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, 10 ரூபா பொங்கல், 10 ரூபா புளியோகரை, புளி சோறு 10 ரூபா, எல்லாம் 10 ரூபா. இது புளியோகரை பாகுంది, புளிப்புగా ఉంది. இது கன்சிஸ்டன்சி செம்மையாக பார்க்கறதுக்கு சாப்பிட்றது தான். அருணாச்சலேஸ்வருக்கு நமஹ. மீன்ஸ் 150 பேட்டிங் பண்ணோம். லாஸ்ட் பானிபூரிக்கு வந்துக்கிறான். டயட்டுன்றான், ஆனால் பானிபூரி நல்லா துண்டுறான். நான் டயட்டுன்னு தெரில. நல்ல தர்ஷனம் வந்துச்சு. காத்தாலே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மா கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு. காலால வேணாம், வீட்டு கட்டிங் தான் மிஸ்ஸிங்கு. கட்டிங் தட்டி பஸ்ஸு காசு இல்லை, இருந்தாலும் 6 மணி கூட வெயிட்டிங். எங்கள் சேலரி வரது நல்லாது. லாஸ்ட்டுக்கோ கேஷ் அனுப்பிட்டார் எங்கள் அப்பானா. எங்கள் அப்பனா தான் அனுப்பினார், காப்பாற்றிட்டார் எங்களை இந்த இதுலேருந்து. வேறு யாரும் சிஓடி ரொட்டேட் ஆகல போல் யாருக்கும். சரி என்ன பண்ணுறது, அப்பனா தான் கொஞ்சம் சிஓடி ரொட்டேஷன் ரொட்டேட்டர் ஆகிறார் கராபா. அது பண்ணி கொடுத்தாரு கேஷு. தப்பிச்சிட்டோம் நாங்கள். வந்துடுவோம் சீக்கிரமாக பெங்களூர். ஏடிஎம்ல போனால் ஏடிஎம் தான் தேடணும். ஏடிஎம் தெரியல எங்கே ஏடிஎம்ன்ட்டு. நாய்க்கூட பேச்சு கேட்க மாட்டேங்குது. திருவண்ணாமலை குணா யாருக்கு தெரியுமா? குணானாடா, இந்திரா நகர் குணானா. இந்திரா நகர்லாம் வேணாம், திருவண்ணாமலை தான் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவன் ஐயா பஸ் ஸ்டாப் வந்துட்டேயா. பஸ்ஸு கிடைக்க மாட்டேதுயா. ரொம்ப சோகமாகறாங்க. நானே பாட்டி ரொம்ப சோகமாகறாங்க. எப்பரா வாடா அதுலேயே உட்காரலாம். 7 மணி 5 மணி தான் ஆகும் போல. 6 மணி ஆகும். பெங்களூர் பஸ்ஸுக்கு இது லேட் ஆகுது. ஜனம் இல்லையா, அவன் எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்கிறான்டா, போயிடலாம்டா. எடுக்கலாம், அங்கே போய் முன்னாடி போய் போடுறான் அவன். ஆமாவா கேட்கடா, விட்டுட்டு போயிட போகிறான். கேட்கோ போயிடலாம். பயமா ஏறிங்கடா. பெங்களூர் வண்டி கழிச்சு நான் பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். சீக்கிரம் போயிருந்தா. ஏய் அவ்வளோ கிட்ட இருக்குடா. அண்ணால் அடிக்கும்டா, அண்ணால் அடிக்கும். ஏய் உட்கார இங்கே தான் டைம் ஆகும்டா, டைம் ஆகும். கோல் கொடுக்க டபுள் சீட்டில் உட்காந்து உட்கார வச்சுக்கிறாங்க. ஹியூமனிட்டி எல்லாம் ஆகாது. அதனால் குழந்தை மட்டும் தான் ஹியூமனிட்டி. குழந்தைங்களுக்கு மட்டும் தான் ஹியூமனிட்டி அலவுடு பஸ்ஸிலலாம்.